வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தனா வந்துட்டு அந்த போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. இதை வந்து கேள்விப்பட்டதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சு, எப்படி தனா அந்த இடத்துக்கு வந்தா? பசுபதி சொல்றாரு, அதாம எனக்கும் தெரியல, ஒருவேளை அவ சரியா போட்டாம இருந்திருப்பானோ. புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்லன்னா இந்த மாயா வந்திருக்கால, கண்டிப்பா அவ போயிட்டு தனாவை காப்பாத்தி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அதுக்கு பசுபதி சொல்றாரு, சரி கவலைப்படாத, அடுத்து கண்டிப்பா அவன் ஏதாவது பிளான் வச்சிருப்பான், அவன் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அவன் சரியா தரமா அந்த வேலையை முடிச்சிருவான் அப்படின்னு சொன்னதோட நம்ம புவனேஸ்வரியும், சரிண்ணா அந்த தனா தோத்து போய் தான் வீட்டுக்கு வரணும், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, அம்மாடி உன் மேல அந்த ஜானகி கை வச்சதுக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். அவ புருஷன் ஊருக்கு வரும் பொழுது தான் பொண்ணு தோத்து போயிட்டா அப்படின்னு அவமானத்துல தலை குனிஞ்சு வருவான். அப்ப நம்ம எல்லாரும் அவனை பார்த்து கேவலமா பேசுவோம். நீ எதுக்கும் கவலைப்படாதமா புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாரு பசுபதி. அதுக்கப்புறம் நம்ம தனா வந்துட்டு நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம மாயாவும் கதிரும் அந்த இடத்துக்கு வராங்க. ரகுராம் அந்த இடத்துல நிக்கிறாரு. ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா ரொம்ப அருமையா விளையாண்ட தனா அப்படின்னு சொல்லி தனாவை பாராட்டுறாரு. அப்ப நம்ம தனா வந்துட்டு தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கதிரும் நம்ம மாயாவும் அந்த இடத்துக்கு வராங்க. மாயா நேரா தனாவை பார்த்துட்டு, தனா நீ சூப்பரா விளையாடுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம கதிரும் தனா கிட்ட பேச போறாரு. அப்ப நம்ம ரகுராம் தனாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு. தனா அந்த இடத்துல இருந்து போனதோட மாயா நேரா கதிரை பாக்குறாங்க. கதிர் சொல்றாரு, தனா கிட்ட பேச கூட விட மாட்டேங்கிறாரு மாமா. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், கவலைப்படாத, சீக்கிரம் வந்துட்டு பெரியப்பா வந்து உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாரு. தனா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டால, அடுத்து அந்த ஃபைனல்ஸ்லயும் தனா ஜெயிச்சிருவா. தனா ஜெயிச்ச அடுத்த செகண்ட் பெரியப்பா கிட்ட போயிட்டு, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ போறேன், நான் கதிரை காதலிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல போறா. அப்ப பெரியப்பாவால என்ன பண்ண முடியும்? உன்னையும் தனாவையும் சேர்த்து வச்சுதான் ஆகணும், நீ கவலைப்படாத கதிர். கதிர் சொல்றாரு, சரி மாயா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபோன் வருது. உடனே ரகுராம் ஃபோன் எடுத்துட்டு வேற பக்கமா போறாரு. அப்ப நம்ம தனா மட்டும் இருக்காங்களா. அப்ப நம்ம கதிர் ஓடி போய் தனாவை பாக்குறாரு. தனா நேரா கதிர்கிட்ட கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, தனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் மாயாவும் இருக்கோம்ல, நீ ஜெயிச்சிருவ. அப்ப தனா சொல்றாங்க, எனக்கு தெரியும் கதிர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீங்க எனக்கு எப்பவுமே துணையா இருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு நம்ம ரகுராம் நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாம போட்டியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. தனாவும், சரி கதிர், என்ன அங்க வச்சு தாப்பா போட்டது யாருன்னு தெரியுமா? அதுக்கு கதிர் சொல்றாரு, யாரும் இல்லைன்னு நினைச்சு தாப்பா போட்டிருப்பாங்க, மற்றபடி நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? இது கேட்டதோட தனாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் கையிலேருந்து ஒரு கயிறு எடுக்கிறாரு. எடுத்து நேரா தனாவோட கையை கேட்குறாரு. தனா கையை கொடுக்க கதிர் கயிறு கட்டி விடுறாரு. தனா கேட்குறாங்க, என்ன கதிர் இது? கதிர் சொல்றாரு, தனா இது எதுக்காக தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு தான் இந்த கயிறு. அதுக்கு தனா சொல்றாங்க, நீ கட்டிவிட்ட கயிறு இல்ல கதிர், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட கதிரோ, சரி தனா நீ போ, மாமா வந்துருவாரு, அப்புறம் ஏண்டா என் மக கிட்ட பேசுன அப்படின்னு என்னை போட்டு அடிப்பாரு. அதுக்கு தனா சிரிச்சுக்கிட்டே, சரி கதிர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. கதிர் போனதோட மாயா கேக்குறாங்க, என்ன கதிர், உன் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டியா? அப்ப கதிர் சிரிக்கிறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், கவலைப்படாத, பெரியப்பா
சீக்கிரம் வந்துட்டு உன்னை மருமகனா ஏத்துப்பாரு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தனா வந்துட்டு மாமா கிட்ட பேசி ஒத்துக்க வச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த புவனேஸ்வரியையும் பசுபதியையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த தனாவை தோற்கடிக்கிறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுறாங்க. அவர் அங்கிருந்து வந்துட்டு, சொல்லுங்க சார். அதுக்கு பசுபதி சொல்றாரு, யோ என்னையா பண்ற? அந்த பொண்ணை வந்துட்டு தாப்பா போட்டு சாத்த சொன்ன போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு. அந்த பொண்ணு எப்படியா வெளில வந்தா? அதுக்கு அவர் சொல்றாரு, சார் எப்படின்னு தெரியல சார், அந்த பொண்ணு எப்படி வெளில வந்துச்சுன்னு தெரியல சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். ஆனா இதுக்கப்புறம் நிறைய ஐடியா இருக்கு சார். அந்த பொண்ணு மறுபடியும் அந்த சாம்பியன்ஷிப்ல சேர்ந்துக்காதபடி நாங்க எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம பசுபதி புவனேஸ்வரி கிட்ட, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, அவருதான் நிறைய ஐடியா வச்சிருக்காருன்னு சொல்றாருல்ல, அதுல ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த தனா கண்டிப்பா தோத்து போயிருவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. புவனேஸ்வரியும் இதை கேட்டுட்டு சரிண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா இங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேரா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. அப்ப ரகுராம் இங்கேருந்து வந்துட்டு, தனா ஏதாவது சாப்பிடுறியாமா? தனா சொல்றாங்க, இல்லப்பா, இன்னும் 2 மணி நேரத்துல சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்குது இல்ல, அதனால எதுவும் சாப்பிடக்கூடாதுப்பா, தண்ணி மட்டும் கொண்டுட்டு வாங்க, குடிக்கிறேன். ரகுராமு சரிம்மா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் நம்ம தனா வந்துட்டு கால்ல உள்ள ஷூ ரெண்டுத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. அப்பதான் மாயாவும் கதிரும் வராங்க. 2 பேரும் வந்துட்டு நேரா நம்ம தனாவை பாக்குறாங்க. கதிர் நேரா தனாவை பார்த்துட்டு, தனா வீட்டுல பேசணும்னு சொன்னாங்க. அப்ப போனை எடுத்து தனாட்ட கொடுக்க தனா பேசுறாங்க. ஹலோ அம்மா. அப்ப ஜானகி சொல்றாங்க, அம்மாடி, நீ விளையாண்டத நான் டிவில பார்த்தேன், ரொம்ப அருமையா விளையாண்டம்மா, ரொம்ப சுறுசுறுப்பா விளையாண்ட, இதே மாதிரி அந்த ஃபைனல் போட்டியிலேயே ஜெயிச்சிரு. தனா சொல்றாங்க, அம்மா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருமே பேசுறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த புவனேஸ்வரியோட ஆளு நம்ம தனாவோட ஒரு செப்பலுக்குள்ள தேலை போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் தனா போன் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஷூவை எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த ஷூக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி மாயாவுக்கு தோணுது. டக்குன்னு மாயா எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மாயாவை கடிச்சிருது. அப்ப தனா அதிர்ச்சியாகி என்ன அப்படின்னு கேட்க மாயா சொல்றாங்க, தனா உள்ளார தேல் இருக்கு, இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். இங்க பாரு, நீ கவலைப்படாத, நீ போட்டியில போய் ஜாயின் பண்ணிக்க. தனா சொல்றாங்க, மாயா இங்க பாரு, உனக்கு தேல் கடிச்சிருச்சு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். தனா சொல்றதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது, அதனால நீ தேவையில்லாம இத பத்தி யோசிக்காத. நான் போயிட்டு இங்க ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் போய் விளையாடு அப்படின்னு சொன்னதோட தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. கதிர் நேரா மாயா கிட்ட, வா மாயா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல அந்த புவனேஸ்வரியோட ஆளு வந்துட்டு நம்ம தனாவுக்கு முன்னாடி ஒரு சென்ட்டை வந்து அடிச்சு விடுறாரு. இதனால தனாவோட கண்ணு எரிய ஆரம்பிக்கிறது. தனாவுக்கு சுத்தமா பார்க்கவே முடியல. தனா வந்துட்டு கண்ணு எரியுது கண்ணு எரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்து ரகுராம் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப தனா வந்துட்டு கண்ணு எரியுது அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்ததோட ரகுராமுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரகுராம் தனாவை பார்த்து, தனா என்னாச்சுமா அப்படின்னு கேட்க தனா சொல்றாங்க, அப்பா என்னால சுத்தமா கண்ணை முழிக்கவே முடியல, என் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இத பார்த்ததோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது நான் இப்படி சொல்ற, எப்படி கண்ணு எரியுது? அப்ப தனா சொல்றாங்க, எப்படின்னு தெரியலப்பா, என்னாச்சுன்னு தெரியல, என்னால கண்ணே முழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதே நேரத்துல நம்ம மாயா நேரா டாக்டரை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு ஊசியும் போட்டுட்டு அங்கிருந்து வராங்க. அப்ப தனா வந்துட்டு கண்ணு எரியுது அப்படின்னு அழுதுகிட்டு நிக்கிறத மாயா பாக்குறாங்க. அப்ப மாயாவும் கதிரும் அங்கிருந்து ஓடி வராங்க. கதிர் மாயா கிட்ட, மாயா என்னாச்சுன்னு தெரியல, தனா அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் கதிர், எனக்கு என்னன்னு தெரியல, வா சீக்கிரம், நம்ம இல்லாத நேரத்துல அந்த புவனேஸ்வரி ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க. போய் பார்த்தா நம்ம தனா வந்துட்டு கண்ணு எரியுது, கண்ணை திறக்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட மாயா பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா கண்ணை கழுவுமா அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு கண்ணை கழுவ வைக்கிறாங்க. ஆனா தனாவுக்கு சுத்தமா கண்ணு வந்துட்டு திறக்கவே முடியல. இத பார்த்துட்டு நம்ம மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்ப மாயா சொல்றாங்க, இருதனா நான் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்றாரு, வாதனா நீ நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்துல அந்த ஆளு நேரா புவனேஸ்வரிய பார்த்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் சாதிச்சிட்டேன். இனிமே அந்த தனாவால கண்ணை முடிக்கவே முடியாது. அவளோட கண்ணுல ஒரு எரியிற ஸ்ப்ரே அடிச்சுட்டேன். இதனால அந்த பொண்ணால கண்ணை கூட திறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சூப்பரான ஒரு வேலை பண்ணிருக்க அப்படின்னு அவரை புகழ்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அது டாக்டர் கிட்ட போனா சரியாகிருமே. புவனேஸ்வரி சொல்றாங்க, அத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, ஆனா செஞ்ச வரைக்கும் நன்றி அப்படின்னு சொன்னதோட அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ரகுராம் சொல்றாரு, அம்மாடி தானா, நான் போயிட்டு நடுவர்கிட்ட பேசிட்டு வரேன். அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச முடியாது, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுதான், நம்மளால போயிட்டு எதுவும் சொல்ல முடியாது பெரியப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நான் என் பொண்ணுக்காக நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாரு. அங்க போயிட்டு அங்க உள்ள நடுவரை பார்த்து, ஐயா இது மாதிரி நான் தனாவோட அப்பா, தனாவுக்கு கண்ணுல என்னாச்சுன்னு தெரியல, அவளால சுத்தமா கண்ணை முழிக்கவே முடியல, எனக்காக கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க நேஷனல் லெவல்ல போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நாங்க டைம் கொடுக்க முடியாது. இது மாதிரி அந்த பொண்ணால போட்டி போட முடியலைன்னா அடுத்த வருஷம் போட்டி போட சொல்லுங்க. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ரகுராம் இங்க இருந்து நேரா அந்த கோச்சை பார்த்து, மேடம் என்ன மேடம் அவங்க இப்படி சொல்றாங்க? கோச் சொல்றாங்க, சார் வேற வழி இல்ல சார், தனாவால விளையாட முடியல அப்படின்னா அவங்க விளையாட முடியலன்னு தான் சார் சொல்ல முடியும், வேற வழி கிடையாது சார். இதை கேட்டதோட ரகுராமுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரகுராம் இடிஞ்சு போய் உட்கார்றாரு. என் பொண்ணு கடைசியிலே வாழ்க்கையில தோத்தா, இப்ப அவளோட லட்சியத்திலயும் தோக்க போறாளே அப்படின்னு ரகுராம் ரொம்ப ஷாக்ல உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் நம்ம கதிர நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா இப்ப எப்படி தானே இருக்கு? அப்ப தனா சொல்றாங்க, என்னால கண்ணு முழிக்கவே முடியல கதிர். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இது மாதிரி ஒரு மருந்து போட்டா தனாவுக்கு சரியாகிரும், நான் போய் டாக்டர் கிட்ட இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, மேடம் அவங்க கண்ணு சரியாகணும் அப்படின்னா இயற்கையான மருந்து தான் தேவைப்படுது, அது இங்க இல்ல மேடம், இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போனாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கதிர் சொல்றாரு, மாயா நான் போயிட்டு எப்படியாவது அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம தனாவை இந்த போட்டியில சேர்ந்துக்க வச்சிடலாம். அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் எப்படியாவது தனாவை இந்த போட்டியில ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, நீ கவலைப்படாத, நான் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் டக்குன்னு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட ஒரு பைக்கு கேட்டுக்கிட்டு கிளம்புறாரு அந்த மருந்து வாங்குறதுக்காக. இன்னொரு பக்கம் ரகுராம் தனாவோட கையை பிடிச்சு, தனா வாழ்க்கையில தான் தோத்துட்ட அப்படின்னு பார்த்தா இப்படி நான் உன்னை லட்சியத்திலையும் தோற்கடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா தயவு செஞ்சு மனசை விட்டுறாதீங்க, கதிர் மருந்து வாங்க போயிருக்கான். அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு கோவமா உட்கார்ந்துருக்காரு. நீங்க வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, என் பொண்ணு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதே கிடையாது, எல்லாமே உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் கதிர் வேக வேகமா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இன்னும் 10 நிமிஷத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. அம்மா பசுபதியும் புவனேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. பசுபதி சொல்றாங்க, அந்த மாயாவால ஒன்னும் பண்ண முடியாது புவனேஸ்வரி, இந்த மருந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, எப்படியா இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும் தனாவுக்கு அந்த கண்ணு எரிச்சல் போக. இது கேட்டதோட புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. கதிர் நேரா ஒரு கடையில மருந்து வாங்கிடுறாரு. வாங்கிக்கிட்டு நேரா கிளம்புறாரு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு. மாயா நினைக்கிறாங்க, கதிரை இன்னும் காணும், 2-3 கிலோமீட்டர் ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு வர்றதுன்னா சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிருக்கு போன் பண்றாங்க. கதிர் போனை பார்த்துட்டு, மாயா இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க வந்துரும் மாயா அப்படின்ட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தனாவுக்கு கண்ணு எரிச்சல் வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அப்ப அந்த கோச் இங்க இருந்து மேடம் இன்னும் 5 மினிட்ஸ்ல போட்டிய ஆரம்பமாக போகுது. அப்ப மாயா சொல்றாங்க, கொஞ்சம் 1 நிமிஷம் பொறுங்க மேடம், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு பாருங்க.
கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கோச் சொல்றாங்க, மேடம் அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி எக்ஸ்கியூஸ் கேட்டு பார்த்தேன், ஆனா அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, மாயாக்கா என்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது போல, அவ்வளவுதான். என் லட்சியம் எல்லாமே போயிட்டு ஊருக்கு போகும் பொழுது எப்படி போவேன்? எங்க அப்பா வந்து நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு அத்தனை பேருக்கிட்ட சொல்லிட்டு வந்தாரு. இப்ப நான் தோத்து போற நிலைமை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு தனா அழுகுறாங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, தனா இங்க பாரு, உன்னோட இந்த லட்சியத்தை கைவிட்டுறாத. கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு. அதுதான் கதிர். கதிர் வந்துருவான் அப்படின்னு சொன்னதோட கதிர் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதிர் அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு மாயா கிட்ட அந்த மருந்தை கொடுத்து தனாவோட கண்ணுல இதை போட்டு விடு அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா தனாவோட கண்ணுல அதை போட்டு விடுறாங்க. தனாவுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப தனா சொல்றாங்க, மாயாக்கா எரிச்சல் குறைஞ்சிருக்கு, ஆனா அப்படியே பிளர்ரா தெரியுது. அதுக்கு மாயா சொல்றாங்க, நல்லா கண்ணை முழிச்சு பாரு. அப்ப தனா மறுபடியும் கண்ணை மூடி திறக்குறாங்க. அப்ப தனாவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது, கண்ணு எரிச்சலும் குறைஞ்சிட்டு. அப்ப மாயா சொல்றாங்க, தனா இப்ப எப்படி இருக்கு? இன்னொரு பக்கம் ரகுராம் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப தனா ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு, அப்பா எனக்கு கண்ணு சரியாயிட்டு, நான் போட்டியில கலந்துக்க போறேன். இது கேட்டதோட ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தனா இருந்து போட்டியில கலந்துக்கிறதுக்கு போறாங்க. தனா வந்து போட்டியில கலந்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னன்னா இது, இவளுக்கு கண்ணு கடைசி வரைக்கும் சரியாகாது அப்படின்னு பார்த்தா இப்படி சரியாகிருச்சு. அதுக்கு அந்த பசுபதி சொல்றாரு, ஆமாமா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தனா போயிட்டு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனா வந்துட்டு செம்ம சூப்பரா ஜெயிச்சு முடிக்கிறாங்க. எல்லாருமே கைத்தட்டி தனாவை வந்துட்டு என்கரேஜ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் டிவில பார்த்த ஜானகி ரொம்ப சந்தோஷத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க, தனா ஜெயிச்சிட்டா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா, போட்டி முடிஞ்சதோட இங்கேருந்து ஓடி போய் கதிரை ஹக் பண்றாங்க. அதை பார்த்ததோட ரகுராமுக்கு செம்ம ஷாக் ஆகுது. டிவிலையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே நம்ம தனாவையும் கதிரையும் தான் போக்கஸ் பண்றாங்க. அப்ப ரகுராம் ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம தனா டக்குன்னு கதிரை பார்த்து, தேங்க்யூ கதிர், நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. இத பார்த்ததோட ரகுராமுக்கு செம்ம கோவம். நம்ம பொண்ணு நம்ம பேச்ச மீற மாட்டா அப்படின்னு நினைச்சோம், ஆனா நம்ம பேச்சு மீறி கண்டவனையும் போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு நிக்கிறாளே அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க நம்ம ரகுராம். இன்னொரு பக்கம் மாயா நேரா ரகுராம் கிட்ட, பெரியப்பா தனாவுக்கு கதிரை ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு அவளை கதிர் கூட சேர்த்து வைங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் அமைதியாவே இருக்கிறாரு. சோ அப்கமிங் எபிசோடு இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.